பிரைஸ் லார்ட் இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் இன்றைக்கும் டெய்லி மன்னா என்கிற இந்த வசன தியானிப்புல அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கு கர்த்தருடைய வசனத்தை 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 3ஆவது வசனத்திலிருந்து நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தரோ உண்மையுள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்துக்கொள்வார். பவுல் தெசலோனியருக்கு எழுதும் பொழுது இந்த 2 புஸ்தகங்களை எழுதுகிறார். இதுல 3ஆவது அதிகாரத்தில் எழுதும் பொழுது 2ஆவது வசனத்துல நீங்க வாசிச்சீங்கன்னா, குணம் உள்ள பொல்லாத மனுஷன் கையிலிருந்து கர்த்தரை தப்புவிக்கும்படி எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, வேண்டிக் கொள்ளுங்க என்பதாக இந்த நிருபத்தை அவர் எழுதுகிறார், இந்த லெட்டரை எழுதுகிறார். ஆனா அடுத்த வசனத்துல எழுதுகிறாரு, கர்த்தரோ உண்மையுள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவது மட்டுமல்ல, எல்லா தீமையிலிருந்தும் உங்களை கர்த்தர் விலக்கி காப்பார். பாருங்க, ஆண்டவர் நம்மை ஸ்திரப்படுத்துகிறார். அவர் நம்மை பலப்படுத்துகிற ஒரு தெய்வம். நாம் காண்கிற நிறைய தோல்விகள் இருக்கு பாருங்க, இவையெல்லாம் எதுக்கு அப்படின்னா, கர்த்தர் உங்களை ஸ்ட்ரென்தன் பண்ணுகிறார், உங்களை ஸ்திரப்படுத்துகிறார். நிறைய அவமானம், நிந்த, தோல்வி, இப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம வாழ்க்கையில வரும் பொழுது நம்ம ஞாபகத்துல வைத்துக் கொள்ள வேண்டியது என்னதுன்னா, கர்த்தர் என்னை ஸ்திரப்படுத்துகிறார், தேவன் என்னை பலப்படுத்துகிறார். எதற்காகவும் நம்மை ஸ்திரப்படுத்துகிறார் அப்படின்னா, நல்ல கவனிங்க, நமக்கு கர்த்தர் வைத்திருக்கிற திட்டம், அழைப்பு பெரியது. அதை நாம் அடையும்படியாக, அந்த பெரிய திட்டத்தை கர்த்தருக்காக செய்து முடிக்கும்படியாக தேவன் நம்மை ஸ்திரப்படுத்துகிறார். அடுத்தது, எதுக்காக அவர் என்னை ஸ்திரப்படுத்துகிறார், என்னை ஸ்ட்ரென்தன் பண்றார் அப்படின்னா, சத்ருவானவன் கொண்டு வருகிற எல்லா தீமையிலிருந்து நான் பாதுகாக்கப்படும்படியாக கர்த்தர் நம்மை ஸ்திரப்படுத்துகிறார். அவர் நம்மை பாதுகாக்கும்படியாக நம்மை பலப்படுத்துகிறார். கவனிங்க, எந்த மரத்துல கனி இருக்கோ அந்த மரத்துக்குள்ள தான் கல்லால் அடிப்பாங்களாம். அப்ப கனி கொடுக்கணும்னா அந்த மரம் எவ்வளவு ஸ்ட்ராங்கா வளர்ந்துருக்கணும் இல்லையா? யார் ஸ்ட்ராங்கா, யார் ஸ்திரப்படுத்தப்படுகிறார்களோ அவர்கள் தான் கனி கொடுப்பாங்க. யார் கனி கொடுக்கிறார்களோ அவர்களா தான் கல்லால் அடிப்பாங்க. ஸோ உங்க வாழ்க்கையில நடக்கிற தோல்விகள், நீங்க எதிர்கொள்ளுகிற அவமானங்கள், பிரச்சனைகளை கண்டு நீங்க பயப்படாதீங்க. கர்த்தரோ உண்மையுள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். ஆமென் சொல்லிடுங்களேன். அவர் ஏன் உங்களை ஸ்திரப்படுத்துறாருன்னா, உங்களுக்காக அவர் வைத்திருக்கிற அழைப்புல, உங்களுக்காக உங்களை தெரிந்து கொண்ட நோக்கத்திற்காக, ஒரு பெரிய வேலைக்காக கர்த்தர் உன்னை ஸ்திரப்படுத்துகிறார். 2வது, தீமையிலிருந்து உன்னை பாதுகாக்கும்படியாக கர்த்தர் அதை செய்கிறார். சில பேரை நீங்க பாத்தீங்கன்னா, பலன் இல்லாததுனால, சரியா ஸ்திரப்படாததுனால, எந்த பக்கம் காத்து வீசுதோ அந்த பக்கம் போயிடுவான். அவனால எந்த ஒரு காரியத்திலையும் ஸ்ட்ராங்கா, ஸ்டெடியா, ஸ்டேபிளா இருக்க முடியாது, விழுந்து போயிடுவான். காரணம் என்னன்னா, பலன் இல்லை, ஸ்திரம் இல்லை, அதனால விழுந்து போறாங்க. பாருங்க எப்படி கர்த்தர் நம்மளை பலப்படுத்துகிறாருன்னா, நீங்க வேதத்துல வாசிச்சு பார்க்கும்போது, ஒரு கண்மனை மேல ஒரு வீடு கட்டும் பொழுது அது ரொம்ப ஸ்ட்ராங்கா நிற்கும். பெருவெள்ளம் வந்தாலும், எவ்வளவு புயல் அடிச்சாலும் அது இடிக்கப்படாது. அதே போலதான் கர்த்தர் சொல்றாரு, என் வசனத்தை கேட்கறது மட்டுமில்ல, இந்த வசனத்தின்படி நீங்க செஞ்சாலே போதும், நீங்க ஸ்ட்ராங்கா நிற்க ஆரம்பிச்சிருவீங்க. 2வது, உங்க வாழ்க்கையில வருகிற தோல்விகள், அவமானங்கள், பிரச்சனை, இவைகள் மத்தியில ஆண்டவர் உன்னை ஸ்திரப்படுத்துகிறார், உன்னை ஸ்ட்ராங்காய் கர்த்தர் மாற்றுகிறார். தாவீதை பாருங்க, சவுலுக்கு முன்னாடி சொல்றாரு, எனக்கு யுத்தம் செய்யக்கூடிய அணிகலன்களை ட்ரெஸ்ஸை போட்டுக்கொண்டு எனக்கு பழக்கம் இல்லை, ஆனா ஒரு முறை நான் கரடியையும் சிங்கத்தையும் மேற்கொண்டேன், நிச்சயமாக கர்த்தர் இந்த கோலியாத்தை என் கைகளில் ஒப்பு கொடுப்பார், இவன் எம்மாத்திரம் என்று சொன்னார். அப்ப என்ன அர்த்தம்? ஆண்டவர் கோலியாத்துக்கு முன்பாக நிறுத்துவதற்கு முன்பாகவே தாவீதை கர்த்தர் ஸ்ட்ரென்தன் பண்ணி இருக்கிறார். எங்க? அப்பா கொடுத்த கொஞ்ச ஆடுகளை வனாந்திரத்துல மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது புறப்பட்டு வந்ததல்லவா இந்த சிங்கமும் அல்லது அந்த கரடியும். அதை ஆண்டவர் ஏன் அனுமதித்தார் அப்படின்னா, தாவீதே, நான் உன்னை ராஜாவாக்க போகிறேன், நீ கோலியாத்துக்கு முன்பாக நிற்கணும், அநேக தேசங்களுக்கு முன்பாக நீ ஒரு யுத்த வீரனை போல பராக்கிரமசாலியாக நான் உன்னை அனுப்ப போகிறேன், அதனால நான் உன்னை ஸ்திரப்படுத்த போகிறேன், அதனால தான் உனக்கு இந்த கரடியும் சிங்கமும் கர்த்தர் கட்டளிடுகிறார்.
இதை மறந்துடாதீங்க. ஏன் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில இப்படிப்பட்ட சோதனைகள், தோல்விகள், இப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் ஏன் நமக்குன்னு வருது அப்படின்னா, ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஸ்திரப்படுத்துகிறார். எதுக்கு ஸ்திரப்படுத்துறாருன்னா, சாத்தான் கொண்டு வர தீமையிலிருந்து நம்மை பாதுகாக்கும்படியாக. இரண்டாவது, கர்த்தர் உங்க மேல் ஒரு பெரிய நோக்கம் வச்சிருக்கிறார். அந்த நோக்கத்தை நீங்க நிறைவேற்றுவதற்காக கர்த்தர் உங்களை ஸ்திரப்படுத்துகிறார். ஆகையால பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஜெபம். பரலோக பிதாவே, இன்றைக்கு நீர் எங்களோடு பேசுவதற்காக நன்றி. உங்களுடைய வார்த்தையினாலே, உங்களுடைய ஆவியினாலே என்னையும் இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஸ்திரப்படுத்தும் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் எதிர்நோக்குகிற எல்லா காரியத்திலையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உடைய பிள்ளைகளுக்கு ஜெயத்தை கட்டளையிடுவீராக. வேலை இல்லாதவர்களுக்கு வேலையை கட்டளையிடும். இன்றைக்கு இன்டர்வியூக்காக போகிற பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தினால ஜெயம் உண்டாகட்டும். ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று எழுதப்பட்டிருக்கிற வசனத்தின்படியாய் உடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஜெயம் உண்டாகட்டும். ஆண்டவரே, பிரகாசிக்க செய்யும், அற்புதங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும், இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் உடைய பிள்ளைகளை நீ ஸ்திரப்படுத்துங்க, பாதுகாத்துக்கொள்ளும். எல்லா தீமையிலிருந்து பாதுகாத்துக்கொள்ளும். நீ அப்படியே செய்வதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. God bless you all.